வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். G20 நாடுகளில் பொருளாதாரத்தில் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை அயோத்தி இடையேயான விமான சேவையை விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொடங்கி வைத்தார். அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். G20 நாடுகளில் பொருளாதாரத்தில் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்தது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக பொருளாதாரத்தில் 7% வளர்ச்சி காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை 5.8% உள்ள நிலையில் இது அடுத்த நிதியாண்டில் 5.1% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை தலைவர் திரு செந்தில் கணேஷ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ட்ரெடிஷ்னல் ரெயில் ரோட்ஸுங்க, ஏர்போர்ட்ஸு, ரோட் கனெக்டிவிட்டி. ரெண்டாவது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டுமே தே செட் தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது இன்னைக்கு உலக லெவலில் நம்ம நம்பர் 1 இருக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் ஆதாரில் ஆரம்பித்து அதுக்கு மேலே UPI அது வந்திருக்கு. இனி அடுத்தது ONDC டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் ஒரு சின்ன பெட்டி கடையும் கூட அவங்க ப்ராடக்ட்ஸை இ-காமர்ஸில் விற்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ இது ஒரு க்ரோத் இனிஷியேட்டிவ். இது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இதனால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எக்கானமிஸ்க்கும் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. விவசாயிகளின் நலனுக்கான பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக இயற்கை விவசாயிகள் நல முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் திரு தங்கராஜ் தெரிவித்தார். விவசாயிகள் ஏற்கனவே ஆன்லைன் மார்க்கெட்டிங் இருக்குது, அதை இன்னும் விரிவுபடுத்த சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. இதை நம்ம உட்காந்த இடத்துல விவசாயிகள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய அறிவிப்பாக வந்திருக்கு. மற்றும் இன்றைக்கி நாடு முழுவதும் 11 கோடி பேர் 6,000 ரூபா இன்றைக்கி சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வராங்க. அதை அதிகப்படுத்துறதாக இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு பண்ண விவசாயிகள் 4 கோடி பேர் பயன்பட்டுருக்காங்க. இந்த பட்ஜெட் இன்றைக்கி விவசாயிகளுக்கு நாங்கள் வரவேற்கக்கூடிய பட்ஜெட் தான். சென்னை அயோத்தி இடையேயான விமான சேவையை விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அயோத்தி செல்லும் பக்தர்களின் பயணத்தை இந்த விமான சேவை எளிதாக்கும் என்று கூறினார். சென்னையிலிருந்து பகல் மணி 12:40க்கு புறப்படும் தனியார் விமானம் அயோத்திக்கு மாலை மணி 3:15க்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் மாலை 4 மணிக்கு புறப்படும் இந்த விமானம் இரவு மணி 7:20க்கு சென்னை வந்தடையும். இதேபோல் தில்லி, அகமதாபாத், ஜெய்ப்பூர், பட்னா, தர்பங்கா, மும்பை, பெங்களூரு ஆகிய நகரங்களிலிருந்தும் அயோத்திக்கு விமான சேவை தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் அவர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கும் வகையில் வீட்டு வசதி திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள உறைவிந்து உற்பத்தி மையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் அளிக்க புல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க முடியாது என்றும் அவர்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை கோரியுள்ள மனுதாரரின் விருப்பம் பாராட்டுதலுக்குரியது என்ற போதிலும்
இதுபோன்ற சான்றிதழை வழங்குவது சொத்துரிமை மற்றும் கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்கான தனிச்சட்டங்களை பயன்படுத்துவதில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த திரு சம்பை சோரன் இன்று பதவியேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முன்னதாக திரு சம்பை சோரன் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது தமக்கு 43 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதற்கான கடிதத்தையும் அவர் அளித்தார். முதலமைச்சராக இருந்த திரு ஹேமந்த் சோரன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு சம்பை சோரன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் வார விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து சாதாரண நாட்களில் பயணம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பயணிகளுக்கான பரிசு திட்டம் கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதையடுத்து கடந்த மாதத்தில் பரிசுக்குரிய 3 பயணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்தார். தேர்வு செய்யப்பட்டுள்ள பயணிகள் திரு இசக்கி முருகேசன், சீதா, இம்தியாஸ் ஆரிஃப் ஆகியோருக்கு தலா 10,000 ரூபாய் பரிசுத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் சுற்றுலா தலமாக உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருப்பது இதன் முக்கியத்துவத்தை உலக அளவில் அறிந்து கொள்ள உதவிடும் என்று மாவட்ட வன அலுவலர் திரு இளங்கோவன் கூறியுள்ளார். இந்த சரணாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ராம்சார் தலமாக கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இதன் முக்கியத்துவமானது உலக அளவில் அனைவருக்கும் தெரிய வாய்ப்புள்ளது. இதனால் உலகளாவிய சுற்றுலா தலமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை நம்ம மேம்படுத்தி உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அதிக பறவை இனங்களும் வரும், சுற்றுலா பயணிகளும் வரால் இதனால் இங்கே வருவாயை பெருகி இந்த பகுதியோட மக்கள் வாழ்வாதாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இருவரிச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் மாநாட்டில் அதிக கட்டணம், கடும் விதிமுறைகளை விதித்ததற்காக ஹங்கேரி தலைநகர் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய யூனியன் தலைமையகத்தை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டுள்ளனர். மியான்மரில் நிலவும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சகம் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் இடையேயான முதலீட்டாளர் கட்டமைப்பு திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார். நாட்டில் 9,000க்கும் மேற்பட்ட ஆயுஷ், சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். 10 ரூபாய் நாணயம் அனைத்து இடங்களிலும் செல்லத்தக்கது என்றும் பொதுமக்கள், வணிக நிறுவனத்தினர் ஆகியோர் இதனை வாங்க மறுக்கக்கூடாது என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறும் கோழிக்காய்ச்சல் தடுப்பு முகாம் மூலம் கோழிகளுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் காட்டு மாடுகளை வேட்டையாடி விற்பனை செய்த 2வரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 பிரிவில் இந்தியா இன்று நேபாள் அணியை எதிர்கொள்கிறது. ப்ளோம்ஃபோன்டீனில் இப்போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேறும். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகம், கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோவாவில் இன்று தொடங்குகிறது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் நெதர்லாந்தின் காலிக்யோவையும், மகளிர் பிரிவில் அஷ்மிதா சாலிஹா இந்தோனேஷியாவின் ட்ரை வார்டோவையும் எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். G20 நாடுகளில் பொருளாதாரத்தில் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை, அயோத்தி இடையேயான விமான சேவையை விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொடங்கி வைத்தார். அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.
இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.